ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் மோதல் திரும்ப தொடங்கிடுச்சுன்ற செய்தியை போன பதிவில் பார்த்துருப்போம். ஆனால் நினச்சி பார்த்ததை விட அந்த எஸ்கலேஷன் இரண்டு தரப்புக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய அந்த போராட்டமானது ரொம்ப வேகமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு. ஈரானோட ரொம்ப முக்கியமான ஒரு பெட்ரோ கெமிக்கல் பிளான்ட், கிட்டத்தட்ட அவங்க நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த பெட்ரோ கெமிக்கல்ஸில் ஒரு 35% அதிகமாக, இன்னும் சொல்லணும்னா 1/3 பங்கு அளவுக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பெட்ரோ கெமிக்கல் பிளான்ட். அந்த பிளான்ட்டின் மீது இஸ்ரேலோட விமானப்படை கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இதோட டோட்டல் லாஸ் மட்டுமே, மெட்டீரியல் லாஸ் மட்டுமே $5 பில்லியன் வரைக்கும் இருக்கலாம். இது ஈரானை மிகப்பெரிய அளவில் பின்வாங்க வைக்கும். பொருளாதார ரீதியில் மட்டும் இல்லாமல் இந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸை உற்பத்தி பண்ணுறது இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு திட்டங்களில் ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தும்னு இஸ்ரேல் இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அப்போ ஈரான் இதற்கு அமைதியாக இருந்துட்டாங்களான்னு பார்த்தோன்னா, அடுத்த கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரத்தில் ஹைஃபாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலோட பெட்ரோ கெமிக்கல் ரிஃபைனரி மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. கீழே டைரக்டாக இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கு. இந்த ரெண்டு நாடுகளும் ஒருத்தர் இந்த மாதிரி மாற்றி மாற்றி தாக்கிட்டு இருக்குது. அதுவும் இந்த செட் ஆஃப் கேட்டகரியில் நடக்கக்கூடிய தாக்குதல் இது வரைக்கும் நடந்தது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் ஆனது கிடச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நானும் உங்களுக்கு தம்புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். ஈரானுக்கு சொந்தமான மாஷார் பெட்ரோ கெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் குசஸ்தான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பெட்ரோ கெமிக்கல் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லலாம். முதல்ல இந்த பெட்ரோ கெமிக்கல்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம க்ரூட் ஆயிலையும் இயற்கை எரிவாயும் ப்ராசஸ் பண்ணுறப்போ அதோட பை ப்ராடக்டாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இன்னைக்கு பெட்ரோ கெமிக்கல் இல்லாமல் உலகமானது கிடையாது. இதில் கிடைக்கக்கூடிய அந்த பை ப்ராடக்ட்ஸ் மூலிமா அதை திரும்பவும் சுத்திகரிக்கிறப்போ இல்லை அதோட இன்னும் சில மூலக்கூறுகளை சேர்க்கிறப்போ நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய உரட்பொருட்கள்ல இருந்து ஒரு பாலிஸ்டிக் மிசைலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த எரிபொருள், அதில் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்ஹெட் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே இன்னைக்கு இந்த பெட்ரோ கெமிக்கலோட அந்த ஆதிக்கமானது இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு தொழிற்சாலை காம்ப்ளெக்ஸ், கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 200 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ். ரொம்ப பெருசு. அதாவது இதோட ரிஃபைனிங் யூனிட் அதை ப்ராசஸ் பண்ணுறது மட்டுமே இந்த அளவுக்கு பெரிய ஏக்கர் அளவில் அமைஞ்சிருக்கு. மொத்தமாக பார்த்தோன்னா உலகத்தோட மிகப்பெரிய பெட்ரோ கெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் எடுத்து பார்த்தோன்னா டாப் 10 இடத்துல இந்த ஈரானோட ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய பகுதியின் மீது இஸ்ரேலோட விமானப்படை இன்னைக்கு தாக்குதலை நடத்திருக்காங்க. நான் போன பதிவில் சொல்லியிருக்கேன், ஈரானோட பகுதிகள் சென்ட்ரல் தெஹ்ரான் மற்றும் இப்ஷான் போன்ற பகுதிகளில் தாக்குதல் நடத்திருக்காங்க. அது முதல் கட்ட தாக்குதல். அதுக்கப்புறமா ரிட்டாலியேஷன் பண்றதுக்கு ஈரான் 2ஆம் கட்ட தாக்குதல் நடத்திருக்காங்க. அதுக்கப்புறமா இஸ்ரேல் இந்த அட்டாக் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் நான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்க வரைக்கும் ஈரான் 3 முறை தாக்குதல் நடத்திருக்காங்க. அதாவது 3 கட்ட தாக்குதல் நடத்திருக்காங்க. இஸ்ரேல் 2 கட்ட தாக்குதல் நடத்திருக்காங்க. இப்போ இந்த பிளான்ட்டில் நடந்த தாக்குதலானது அதை கம்ப்ளீட்டா ஆஃப்லைனுக்கு கொண்டு போனது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய பல பணியாளர்களை முதல்ல 50 நபர்களை எவகேட் பண்ணதா சொன்னாங்க. இப்போ லாஸ்டா வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை பார்த்தோன்னா 280க்கும் அதிகமான நபர்கள் அந்த இடத்தை விட்டு உடனடியாக வெளியேற்ற வச்சிருக்காங்க. மிகப்பெரிய அளவு தீ விபத்து அந்த இடத்துல ஏற்படுத்தது மட்டும் இல்லாமல் கெமிக்கல்ஸ் நிறைய காத்துல அந்த இடத்துல பரவ ஆரம்பிச்சிருக்கு. அந்த சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் அத்தனையும் பொதுமக்கள் உடனடியாக வெளியேற உத்தரவு போட்டிருக்கதாகவும் சொல்றாங்க. இது ரொம்ப பெரிய ஒரு லாஸ். ஏன்னா ஈரான் ஓவராலா பயன்படுத்தக்கூடிய அவங்களோட ஒட்டுமொத்த பெட்ரோ கெமிக்கல்ஸோட அவுட்புட்ல 28% 35% இந்த ஒரு காம்ப்ளெக்ஸை மட்டுமே நம்பி இருக்கு. இது டைரக்டாவும் சரி இன்டைரக்டாவும் சரி ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கும். ஏன்னா உரத்தை ஏற்றுமதி பண்றதுல ஈரான் ரொம்ப முக்கியமான ஒரு நாடு. ஈரான்ல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த உரங்களை சீனா அதிக அளவில் வாங்கிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு ஏற்றுமதியில் ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும். இப்போ இது ஆஃப்லைன் போறப்போ அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா அவங்களோட பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ப்ரோக்ராம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த பெட்ரோ கெமிக்கல்ஸை பயன்படுத்தி பாலிஸ்டிக் மிசைல்ஸ்க்கு தேவையான அந்த ஃபியூவல், அந்த மிசைலுக்கு தேவையான வார்ஹெட், இது எல்லாத்தையுமே ஈரான் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இது டெம்பரரியா ஷட்டவுன்ல போயிருக்கதா சொன்னாங்க. ஒருவேளை அந்த தாக்குதலோட வீரியம் அதிகமா இருக்கப்போ, ஏன்னா இன்னும் கம்ப்ளீட்டான ரிப்போர்ட்ன்றது கிடைக்கல, அது இன்னும் சில மாசங்கள் வரைக்கும் அது ஆஃப்லைன்ல போகுதுன்றப்போ ஆல்ரெடி ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் ரிசர்வ்ஸை இது இன்னும் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான இடத்துல இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க. பதிலுக்கு ஈரானும் கண்ணுக்கு கண்ணு பழிக்கு பழின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில் இஸ்ரேலோட பெட்ரோ கெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் ஹைஃபாவில் இருக்கக்கூடியது, அதன் மீது தாக்குதலை நடத்திருக்காங்க. இது ஈரானுக்கு எந்த அளவுக்கு இந்த குசஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ் முக்கியமோ அதே அளவுக்கு இஸ்ரேலுக்கு இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் முக்கியம். 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அந்த ஹைஃபா பகுதியை நோக்கி வீசப்பட்டிருக்கு. அதில் ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை கீழே அதோட இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. ஈரானில் எந்த அளவுக்கு மீடியாவோட சென்சார்ஷிப் நடக்குதோ இல்லை எந்த அளவுக்கு அங்கிருந்து செய்திகள் வரமாட்டேங்குதோ அதே அளவுக்கு இஸ்ரேல் இருந்து கிடைக்கல. இப்போதைக்கு பார்த்தோன்னா லாங் ரேஞ்சில் இருந்து எடுக்கப்பட்ட சில காட்சிகள் ஹைஃபாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்தின் மீது மிகப்பெரிய அளவு கரும்புகைகள் வரத காமிக்குது. இந்த அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு பிளாஸ்ட், செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் அந்த மாதிரி நடந்தா மட்டும்தான் அந்த விஷுவல்ஸ்ல பார்க்குற மாதிரி மிகப்பெரிய அளவு ஸ்மோக் கிளவுட் ரைஸ் ஆகும். ஸோ அப்படி இருக்கப்போ இஸ்ரேலுக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. எக்ஸாக்டா இன்னும் என்ன நடந்திருக்குன்றது தெரியல. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ், சவுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட ரொம்ப முக்கியமான விமானப்படை தளம். KC-135 ஸ்ட்ராட்டோ டேங்கர்ஸ், E-3 சென்ட்ரி ஏவாக்ஸ் போன்ற விமானங்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி ஈரான் நடத்தின பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்ல
அந்த ஒரு பேஸில் வச்சு டேமேஜ் பண்ணப்பட்டது. இன்னைக்கு அந்த பேஸின் மீது 2 ஏவுகணைகள் விழுந்து வெடிச்சிருக்கு. ஓப்பன் ஏரியாவில் தான் லேண்ட் ஆயிருக்கு. மெட்டீரியல் லாஸோ இல்லை ஃபிசிக்கல் டேமேஜ்ன்றது பெருசாக எதுவும் கிடையாது. ஆனால் இதில் ட்விஸ்ட் என்னன்னா, இந்த ஒரு தாக்குதலை நான் பண்ணலன்னு ஈரான் சொல்லிட்டாங்க. இஸ்ரேலும் எனக்கு இந்த தாக்குதலுக்கு சம்மந்தம் கிடையாது, நான் ஈரானை மட்டும் தான் டார்கெட் பண்ணிட்டு சொன்னாங்க. அப்போ யாரு தான் இந்த இடத்துல அடிச்சாங்க? ஒருவேளை இஸ்ரேல் வந்து ஃபால்ஸ் ஃபிளாக் ஆபரேஷன் பண்ணியிருக்காங்களா பார்த்தனா அதற்கான எவிடன்ஸ் இன்னும் கிடைக்கல. ஈரான் என்ன ஒரு விளக்கத்தை இந்த இடத்துல கொடுக்குறாங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி தாக்குறப்போ நான் சொல்லிட்டே அடிச்சிருக்கேன். இல்லை இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைக் நடக்கிறப்போ யூஎஸ்க்கு நீங்கள் உதவி பண்ணீங்க, அதனால அதுக்கு பதில் கொடுக்குற விதமாக அதுக்கு ரிட்டாலியேஷனாக நான் இந்த இடத்துல தாக்குதல் நடத்திருக்கேன். இப்போ இந்த தாக்குதல் நடத்தினதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நாங்கள் ஒரு இடத்த அடிக்கிறப்போ அதுக்கான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுப்போமே தவிர இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆபரேஷனை இஸ்ரேல் தான் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. சவுதியின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், ஏவப்பட்ட ஏவுகணை எங்களோடது கிடையாதுன்னு அதற்கு ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்போ யாரு தான் இந்த இடத்துல இதை ஃபயர் பண்ணாங்க? ஒருவேளை ஈரான் ஃபயர் பண்ண மிசைல்ஸ் எதுவும் மிஸ்ஃபயர் ஆகி கீழே விழுந்துருச்சான்னு பார்க்குறப்போ அதற்கான டேட்டாஸ் எதுவும் சவுதினால இன்னும் பெருசாக வெளியிடப்படலை. மோஸ்ட்டாக வந்து இது ஃபால்ஸ் ஃபிளாக் ஆபரேஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த பதிவுகள் இதை பற்றின அப்டேட்ஸ் கிடைக்கிறப்போ உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். இஸ்ரேலோட ஹோம் ஃப்ரண்ட் கமாண்ட் இப்போ அந்த அலர்ட் லெவல்ன்றதை ரெட்டுக்கு மாற்றிருக்காங்க. அதாவது ஆல் டைம் ஹை, எப்போ எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில். இதற்கான காரணம் என்னன்னா, இப்போவும் ஈரான்ல இருந்து 2 பாலிஸ்டிக் மிசைல் லான்ச்ன்றது டிடெக்ட் பண்ணப்பட்டு சென்ட்ரல் இஸ்ரேல் மற்றும் ஹைஃபாவை ஒட்டிய பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது அடுத்த சில நிமிஷங்களில் இந்த பகுதியை நோக்கி ஈரானோட பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வரலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாருமே பங்கர்ஸை விட்டு வெளியில் வராதிங்க, அடுத்த கட்ட அறிவிப்புகள் வர வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து பங்கருக்குள்ளே தான் இருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. சரி, இந்த யுத்தம் அடுத்ததாக எதை நோக்கி தான் போக போகுது? முக்கியமான பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸின் மீது 2 தரப்பு மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. இது டெவஸ்டேட்டிங் எஃபெக்ட்ன்றது கொடுக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, அந்த காம்ப்ளெக்ஸை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய அளவு ஒரு அச்சுறுத்தலாகவும் இது மாறும். ஆனால் இதை விட மோசமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த 2 தரப்பும் சிவிலியன் டார்கெட்ஸை அடுத்தது அடிக்க போகிறாங்கன்றது தான். ஆல்ரெடி வந்து மெஹராபாத் ஏர்போர்ட்ன்றது இஸ்ரேலோட ஸ்ட்ரைக்ஸில் டேமேஜ் ஆயிருக்கு. ஆனால் பென்குரியன் ஏர்போர்ட்ன்றதை இன்னும் இஸ்ரேல் ஷட் டவுன் பண்ணலை. உள்ள வந்து பேசஞ்சர்ஸ் கவுண்ட்டை குறைக்க சொல்லியிருக்காங்களே தவிர என்ன விதமான ஃப்ளைட்ஸ் இன்னும் சஸ்பெண்ட் பண்ணலை. அண்ட் அவங்களோட ஏர் ஸ்பேஸ்ன்றதையும் இன்னும் அவங்க மூடி வைக்கல. ஆனால் இது எல்லாத்தையுமே ஈரான் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க போகிறது ஈரான் மட்டும்தான். இதை தாண்டி அடுத்த கட்டமாக அவங்க கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்துகிறப்போ இஸ்ரேலில் ஹெவி சிவிலியன் டேமேஜஸ், சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து எல்லாமே பாதிப்படைறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இஸ்ரேலும் அதே தான் பண்ண போறாங்க. இப்போ ஈராக்கோட ஏர் ஸ்பேஸ்ல இருந்து ஈரானுக்குள்ள ஸ்ட்ரைக் நடத்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாளில் மட்டுமே 11 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூனிட்ஸ் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இது எதுவுமே வந்து இஸ்ரேல் ஈரானுக்குள்ள நுழைஞ்சு பண்ணல, எல்லாம் லாங் ரேஞ்சில் இருந்து இந்த வடக்கு ஈரான் போன்ற பகுதியில் நோக்கி டார்கெட் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த கட்டமாக உள்ள F-35 உள்ள வரப்போ ஈரானுக்குள்ள நுழைஞ்சு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எஸ்கலேஷன்ஸ் அதிகமாகுதே தவிர இது குறையறதுக்கான சான்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அமெரிக்கா இப்போ வரைக்கும் இதில் எந்த விதமான முக்கியமான கமெண்ட்டையும் பண்ணல. இஸ்ரேல் பண்றது சரி, ஈரான் பண்றது சரி, லெபனான் பண்றது சரி, இந்த மாதிரி என்ன விதமான கமெண்ட்டையும் கொடுக்கல. நேற்று நைட்டு 2 பேரும் வந்து தொலைபேசியில் பேசினதுக்கு அப்புறமா, அமெரிக்காவோட அதிபரும் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரும் தொலைபேசியில் பேசினதுக்கு அப்புறமா அமெரிக்கா பத்தின எந்த விதமான அப்டேட்டும் இந்த இடத்துல கிடைக்கல. நீங்க தெளிவா இஸ்ரேலோட கேம் பிளானை பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படி பெய்ரூட்டை போட்டு ஹெவியா இந்த இடத்துல பவுண்ட் பண்ணோம்னா ஈரான் உள்ள வருவாங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்போ இன்னொரு ஸ்ட்ரைக் ஈரானின் மீது ஹெவியா நடத்தினாங்கன்னா அடுத்து ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதிஸ் உள்ள வருவாங்க. இஸ்ரேல் எதிர்பார்க்கறதும் அதை தான். ஒரே டைம்ல இந்த மல்டி ஃப்ரண்ட் வார்க்குள்ள அவங்க நுழையிறப்போ அமெரிக்காவுக்கு வேற ஆப்ஷன்றது கிடையாது. கடைசியா இஸ்ரேலுக்கு ஆதரவா அவங்க இறங்கி தான் ஆகணும். அப்போ அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னவா இருக்குன்னா, இஸ்ரேல் வந்து மல்டி ஃப்ரண்ட் வார்ல இருக்காங்க, நம்மளோட க்ளோசஸ்ட் அல்லையே ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்புன்னு சொல்லி திரும்ப ஆயுத உதவிகளானது வரும். ஆனால் அமெரிக்கா கிட்ட ஸ்டாக் பைல்ஸ்ன்றது டெப்ளீட் ஆகிறப்போ இந்த தடவை எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்றது தெரியல. எக்ஸாக்டா சொல்லணும்னா இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்தில் கண்டிப்பாக ஹவுதிஸ் இந்த ஒரு சீனுக்குள்ளே இறங்குவாங்க. ஒன்று இஸ்ரேலை நோக்கி பாலிஸ்டிக் மிசைல்ஸை ஃபயர் பண்ணணும், அப்படி இல்லையா அவங்க ஃபயர் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு ப்ராஜெக்டைல் கீழே இம்பாக்ட் ஏற்படுத்தணும். அதை காரணமாக வச்சு ஏமனின் மீது திரும்பவும் இஸ்ரேல் அடிக்கணும். இது நடக்கிறதுக்கு பெரும்பான்மையான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை பற்றி தகவல் கிடைக்கிறப்ப அடுத்த பதிவுகள் வந்து பார்ப்போம். அண்ட் இப்போதைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட்ஸ் இவ்வளோ தான். பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரியின் மீது தாக்குதல் நடத்தப்படுறது அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதை விட அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய சுகாதார சீர்கேடுகளை கொண்டு வரும். இதை 2 நாடுமே இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள். மற்றும் ஹைஃபாவில் நடத்தப்பட்ட தாக்குதல் இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய பாதிப்பு கொடுக்கும். ஈரானுக்கு எப்படி அது பெரிய டேமேஜோ அதை விட ஒரு பெரிய டேமேஜாக இஸ்ரேலுக்கு இது பதிவாகும். ஏன்னா இஸ்ரேலோட நிலப்பரப்பு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸோட சைஸ்ன்றது அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் அமெரிக்கா எப்போ வேணா உள்ள வரலாம். அமெரிக்கா உள்ள வந்தாங்கன்னா ஏமனுக்கு எதிரான தாக்குதலையும் இஸ்ரேல் நடத்துறதுக்கு திட்டமிடலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவும் விடைபெறுவது உங்கள் RK.